அது சாம்பிள். இதே மெயின் பிக்சர். இப்போ பொம்பளை ஆளுகள்லாம் யார் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் கொஞ்சம் சரி பார்த்துக்கங்க. இப்போதான் உங்களுக்கு கொலையே ஆடா. இந்த ஜாமியார் பொம்பளை பக்கத்தில் ஒரு பொம்பளை உட்காந்துன்னா சொல்லும் பாரு, ஆத்தாடி இவ பக்கத்தில் உட்காந்து இவ சும்மா நாள்லயே சேலையை உறிஞ்சுக்கிட்டு குதிப்பாள். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் மங்கு மங்குன்னு ஆடி வந்தேன். நாளே தவளை வந்தேன். யூடியூப்ல பார்த்துருக்கீங்களாப்பா? ஒரு வய கொட்டை மேல அங்கே ஒரு தவணையா டால்பின் மாதிரி, இங்கே ஒரு தவணையா இங்கே தவணையா, அங்கே பார்த்தா தட்டியை பிச்சுட்டு மட்டும் போல டான்ஸ் பாவாடை தீட்டு போயிட்டேன். கடைசியில் அந்த பிள்ளை பாவாடை இல்லாம கைலியை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் ஓட்ட அவசர கொடுத்தியா போ. சாமி அழைக்கிறேன். தத்துரவமாக இங்கே உள்ள இந்த காளியம்மன், அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி மொண்டி ஒத்தக்காலி சப்பானி ஒரு காலம் நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு என் கூடையே வரக்கூடிய கள்ளிசேரி காளிமணி வரணும். ஹலோ எக்கோ வைங்க ப்ரோ. இந்நேரத்தில் போன வருதுன்னா உனக்கு என்ன பெரிய மன்னனா கடல் ஓனர் பையன். ஹலோ 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 சேதுபதி நாடு சேது நண்டே பதினாடு உள்ளாத சிவகங்கை நன்னாடு என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தவங்க கொல்லங்குடியா இருப்பிடமாய் கொல்லங்குடி கம்மாயா உனக்கு கிழக்க வந்த பார்வையாய் நீதிக்கு நாயத்துக்கும் பேர் போனாள் என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் இங்க உள்ள தங்கச்சி இந்த பராஜத்தி காளியம்மனை கூட்டிக்கிட்டு நீ அரும்பு குறையாம இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ மகடி ஒட்டு விளையாட எந்திரி. அட ஆண்டி வருதேசி எப்ப அடிஜாதி முனியாண்டி நீ காத்தது வடமதுரை, நீ காத்தது வடமதுரப்பா, நீ இருக்கிறது கருப்பா இருளி வாடி எந்த பேயும் கிட்டாண்டதுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தாய் அவன் ஆயுதுக்கு விடமாட்டான். 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானாய். என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரப்பா என் கருப்பு எந்த குதிரடா இந்த கூட்டத்துல என் கருப்பனுக்கு சொந்த குதிரை. அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா இச்சருவா கருப்பே மிச்சருவா வாடா பரஜி வர
அரும்பு குறையக்கூடாது. அதனைத் தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மைசெட் பேர் தானே சரி. கண்ணன் ஆடியோஸ் வாழ்த்துக்கள். கண்ணன் ஆடியோஸ் போடுங்க. அப்பு அப்பு மூலிப்பட்டி கண்ணன் கட்டாம் கட்டாம். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கிலோ 30 வாங்க வாங்க. அதனைத் தொடர்ந்து செல்ல புத்துரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் குறி போயலை புகழ் மகன் பாண்டிக்கு ஒரு கிளாப் கிளாப் கிளாப். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து அழகு பார்த்து பாடம் சொல்லிக் கொடுத்து இன்று இறைவனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய குருநாதர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடம்பறந்தேன் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு நான் கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் 3 வேளை உணவும் இருக்க இடமும் கொடுத்த உடையும் என்னால் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன் காமி போயிட்டு டான்ஸ் வருவா பங்காளிலாம் 2 பொம்பளை பிள்ளைய வருங்க. அதை எதை சொல்லக்கூடாதுடா. உண்மையிலே என்னை பொறுத்தளவு நாடகத்தில் சும்மா விளையாட்டுக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவான். நாடகத்துறையிலே ஆண்களை விட பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதை சொல்கிறேன். வயிற்று பொழப்புக்காக இதெல்லாம் அதுகளுக்கு பிள்ளை குடும்பம் குட்டி புரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்கேன். அது வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். 5:30க்கு ஒப்படைக்கலைன்னா புரிஞ்சு 2.5 லட்சம் வாங்க மாப்பிள்ள. என் அன்பு மாப்பிள்ளை அரிராஜ் அவரும் ஒரு அறிவானவர். மாமாவே திறந்து நல்வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு எனக்காக திறந்து நான் அந்த மனுஷனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அப்படி வரணும், அப்படி வரணும். இந்த கிளம்பிட்டாங்கல்ல குஞ்சிதா கொலிப்பாங்க வேண்டாம். 2 டான்ஸ் வந்து ஆடுவாங்க. எப்படி என்னை பொறுமையாக பார்த்தீங்களோ அதே மாதிரி பாருங்க. இப்போ டான்ஸ் ஆடுறதுக்குள்ள டபக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறேன். அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் வருவாங்க. அப்புறம் தான் நாடகமே என்ன நடக்கும்னே எனக்கே தெரியல. போயிட்டு வரவா அண்ணே. இது வைக்க முடியுமா? லேங்கிள் இருக்காது, இங்கே இருக்காது, பெரிய மைசெட்டில் தான் இருக்கு லேங்கிள். கொஞ்சம் இங்கே எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் போக்கி வழியா